பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். மச்சான் நான் இந்த வீட்டுக்கு வரலாமான்னு சொல்லிட்டு அங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க பழனி கேட்டதுமே என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க, இது உன் வீடுடா, நீ வந்து வர்றதுக்கு பர்மிஷன் கேட்கணுமா, வாடா பழனி உள்ள போலான்றாங்க. உடனே கோமதி வந்து ஒரே நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு ஆரத்தில எடுத்துட்டு ரொம்பவே கெத்தா வந்து பாண்டியன் பழனியை கூட்டிட்டு உள்ள போறாங்க. உடனே காந்திமதி வந்து சக்திவேல் முத்துவேல் கிட்ட வந்து என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, இப்படி வந்து கேவலமான ஒரு வேலையை பண்ணி பழனியே உங்களை எதிர்த்து பேசுற மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்க, இப்ப ஜெயிச்சது யாரு, பாண்டியன் தானே, உங்களுக்கு இது தேவையாடான்னு சொல்லிட்டு காந்திமதியில இருந்து எல்லாருமே வந்து சக்திவேல முத்துவேல திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப போன உடனே வந்து இப்ப ரொம்பவே சந்தோஷத்துல கோமதி வந்து நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்து என்னத்த உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல, என் தம்பி போனதை நினைச்சு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு தெரியுமா, இப்ப என் தம்பி வீட்டுக்கு வந்ததை நினைச்சு அவ்வளவு சந்தோஷத்துல இருக்க, எனக்கு தலைக்காலே புரியல, அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க சுகன்யா வராங்க. சுகன்யா வந்து என்ன ராஜி, உன்னை மட்டும் தான் எனக்கு தெரியும், நீயும் என் கூட பேசாம என்ன அவாய்ட் பண்றீன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க டயர்டா இருப்பீங்க, எதுக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான்றாங்க. சரி நீங்க கூப்பிட்டுருந்தா நானும் சமைக்க ஹெல்ப் பண்ணிருப்பில்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் பரவாயில்லன்றாங்க. அம்மா அவர் எங்க போயிட்டாருன்னு சொல்லி கேக்குறாங்க. கடைக்கு போயிருக்கான், அவனுக்கு 2 நாள் கடைக்கு போகாதுமே ஒரு மாதிரி இருந்திருக்கும், கடைக்கு போயிருக்கான்றாங்க. இதோ வந்துட்டாங்க பாருனதும் பாண்டியன்ல இருந்து எல்லாரும் போறாங்க. கடைசியில பழனி வராங்க. உடனே சுகன்யா ஒரே நிமிஷம் இல்லைங்க, ஆமா இப்போ நீங்க அங்க இருந்து இங்க என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க, ஆனா இப்ப வந்து நம்மள ஹால்ல தூங்க வைப்பாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதி வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்னுடைய ரூம் நீங்க 2 பேரும் எடுத்துக்கோங்க, நாளைக்கு உனக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்றாங்க. மச்சான் நீங்க எல்லாரும் வெளியே படுத்த என்ன பண்ண போறீங்க, டேய் ஒரு நாள்ல படுக்கிறதுல ஒன்னும் ஆக போறது கிடையாதுடா, போயிட்டு படுடான்னு சொல்றாங்க. எனக்கு அந்த வீடு தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இங்க கொஞ்சம் கூட பிடிக்கல, சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு சுகனே ஒரு பக்கம் பழனிய கொடைய ஆரம்பிக்கிறாங்க. பழனி இதை நினைச்சு ரொம்பவே பயங்கர வருத்தத்துல இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.